ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் ரெசினாட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அது வந்துட்டு எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்துட்டு நான் எந்த ஸ்டோரில் ஆன்லைனில் வந்துட்டு இந்த ரெசினாட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெகுலராக வாங்குறேன் அப்படின்னும் சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதனுடைய செலோ டைப் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன ஸ்டோரில் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கன்ஃபார்மாக நமக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். யாராவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து போட்டிருக்கோம் துளசி ரெசின் ஸ்டோர். உங்களுக்கு விசிபிள் ஆகுதுங்களா? ஸோ இந்த ரெசின் ஸ்டோரில் தான் வந்துட்டு நான் வந்து எல்லா ரெசின் மெட்டீரியல்ஸும் வாங்குவேன். ஸோ கம்பேர் பண்ணி நான் வாங்கிப்பேன். எப்படின்னா நம்ம ஆஃப்லைன்லேயும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன்லேயும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஷிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, 2 பொருள் வாங்குறீங்க அப்படிங்கும்போதுட்டு உங்களுக்கு ஷிப்பிங் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகவே போகும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான திங்ஸ் வாங்கணும், பல்காக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் போகிறதா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்டோன்லாம் வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த கிளாக் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து கிளாக் மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டோன் ஒர்க் பண்ணுற ரெசின் ஆர்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வாங்கிப்பேன். எப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோனாகவும் சின்ன ஸ்டோனாகவும் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒயிட் அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் பிக்மெண்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேண்டட்ரி இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். இது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு வேறு கலர் சேஞ்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா ரெசினில், ஸோ அந்த பிக்மெண்ட்டே வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு கிளாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கூட. நம்மளுக்கு கிளாக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோட ஆர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப எலிகண்ட் லுக்காகவும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது ஒரு ஸ்டோனு. எப்படின்னா இது வந்து கிராஸ் ஸ்டோன் மினியேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓஷன் தீம் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய ஆர்ட் ஒர்க்கில் பண்ணுறாங்க ஓஷன் தீம் அப்படிங்கும்போது. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் ரெடிமேடாகவே உங்களுக்கு இது இருக்கும் ஸ்டோன் டைப்பில். ஸோ இது ஜஸ்ட் இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இது வாங்கியிருக்கேன். இது ஓஷன் தீமுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சாண்ட் வாங்கியிருக்கேன். இந்த சாண்ட் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பீச் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி சாண்ட் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் தீமுக்கு வந்துட்டு அதுதான் ஓஷன் தீம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதிகமான திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஓஷன் தீமில் ஒவ்வொரு மாதிரியான ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாண்ட் ஒர்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும், வேறு ஒன்றும் வந்துட்டு உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சாண்ட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரும், ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாண்ட் வாங்கியிருக்கேன். இந்த ஒயிட் சாண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே வந்துட்டு ரெசின் ஆர்ட்டுக்கு ஓஷன் தீமுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஒயிட் சாண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினில் இருக்கிற இந்த ஓஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு ஒயிட் சாண்ட் பேஸ் பண்ணின மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு ரெசின் அதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் சாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆர்ட் ஒர்க் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினியேச்சரில் வந்துட்டு கொஞ்சம் போட் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஓஷன் தீம்க்கு இன்னும் கூட வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். தெரியுதா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ரெசின் ஆர்ட் ஒர்க்கில். ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். இந்த ஒரு போட்டும் கூட, அப்புறம் இந்த ஒரு போட்டு. ஸோ இது 2 போட்டும் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரேட் வைஸ் எனக்கு ஓகேவாக பட்டுச்சு. ரெண்டாவது இது வந்து நம்மளுக்கு ஆஃப்லைனில் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு டெக்கோ கலர் மார்க்கர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய அவுட்புட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரிசல்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். காமனாக யூஸ் பண்ணுற நம்ம 3 கலர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்துட்டு ரோஸ் கோல்டு, சில்வரு அண்ட் வந்து கோல்டன். நீங்கள் ரோஸ் கோல்டு இல்லைனா காப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். எல்லா கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஸ்மால் சைஸ் வந்துட்டு சிங்கிள் வேரியண்ட் இருக்கிற மாதிரி தான் தருவாங்க. பட் இது வந்துட்டு டபுள் வேரியண்ட்டில் இருக்குது பாருங்கள். எல்லாமே டபுள் லெட்டர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மோல்டில் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு லெட்டருக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நேம் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அதில் டபுள் ஏ வருது, டபுள் எம் வருது. ஸோ இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அட் அ டைமில் வந்துட்டு நீங்கள் ரெசின் ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு மோல்டோட வேல்யூவும் வந்துட்டு அதிக நாள் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம யாராவது ஆர்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கேட்பாங்க, அவங்க ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டிக்கருக்காக போய் அலைய வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளுக்கு அது அந்த ஆர்ட் ஒர்க்கில் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு மெட்டாலிக் ஸ்டிக்கர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது நல்லா அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்லா டிசைனும் உங்களுக்கு வந்துட்டு இதில் ரெடிமேடாகவே வந்துட்டு இருக்குது. அப்புறம் நான் வந்துட்டு நம்ம கொரியர் போடுறோம் இல்லைங்களா, ஆர்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொரியர்லாம் போடுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம நிறைய கொரியர் பாக்ஸில் பார்த்துருப்போம், ஃப்ராகைல் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஃப்ராகைல் ஸ்டிக்கர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹேண்டில் வித் கேரு. ஸோ வந்துட்டு அந்த பாக்ஸ் நார்மலாகவே கொரியரில் அப்படிங்கும்போது தூக்கி வீசி போடுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு செலோ டேப்பும் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க ரெடிமேடாக. ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம அந்த கொரியர் வந்துட்டு நீட்டாக சேஃப்டியாக போய் வந்துட்டு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் இந்த ஃபோல்டபிள் ஸ்டீல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து 8 இன்ச்சோடது. ஏன்னா 10 இன்ச் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 8 இன்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பிளாக் அவைலபிளாக இருக்குது, சில்வர் அவைலபிளாக இருக்குது, கோல்டன் அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் வந்துட்டு கோல்டனில் தான் வந்து வாங்கியிருக்கேன். எப்போவுமே கோல்டன் ஸ்டாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கோல்டனில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். 2 ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு மோல்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த க்ளவுட் மோல்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, க்ளவுட் பேஸ் பண்ணின மோல்டு. ஸோ அந்த மோல்டு தான் இது. இதில் வந்துட்டு சின்ன க்ளவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பீசஸ் ஆஃப் க்ளவுடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இது. டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 20 mm இருக்கும். ஸோ நல்ல ஒரு டெப்த்தாக இருக்கும். என் பையனுக்காகவே நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ என் பையனுக்கு நான் மெயினாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளவுட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து தொங்க விடும்போது இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஆர்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். அதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஃபுட் மோல்டு. ஸோ இதில் வந்துட்டு பேபி ஃபுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கீச்செயின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பேபியோட ஃபுட் பிரிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்ம அதை ஆர்ட் ஒர்க்கை அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் 3D ஃப்ளாரு, ஓகேங்களா. இந்த 3D ஃப்ளார் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்துட்டு இதுலேயே இருக்குது. ஸோ ஒரே மோல்டில் வந்துட்டு நீங்கள் 4 ஃப்ளார்ஸ் வரைக்கும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஆர்ட் ஒர்க்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாக் அந்த மாதிரி வந்துட்டு சைடில் ஏதாச்சும் 3D ஃப்ளார்ஸ் வைக்கணும், இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆர்ட் ஒர்க்லையும் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த 3D ஃப்ளார் வாங்கியிருக்கேன். அது போக வந்துட்டு இது மதர் அண்ட் பேபி காம்போ. இது வந்துட்டு நீங்கள் பெண்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகி நான் வாங்கினது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹேர் ப்ரிசர்வ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு பேபிஸோட டூத் ப்ரிசர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த பென்டென்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி பென்டென்ட்ஸ் எல்லாம் நிறையா நம்ம பார்த்துருப்போம். தாய்ப்பால் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் இது வந்து மோல்டில். நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரியில் பார்த்துருப்போம். பட் இது வந்து மோல்டில் வந்திருக்கு அப்படிங்கும்போது இதில் கூட நம்ம ப்ரிசர்வேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வாங்கியிருக்கேன்.
அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப சின்ன பட்டர்ஃப்ளை மோல்டு. ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. இந்த ரொம்ப சின்ன பட்டர்ஃப்ளை மோல்டே வந்து பார்த்திங்கன்னா 120 rupees ஆன்லைன்லேயே வந்து வருது. ஸோ சிங்கிள் பீஸ் வந்துட்டு 40 rupees அந்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கு வந்து சைஸ் எல்லாமே வந்துட்டு அதில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதனுடைய வெப்சைட் லிங்க்லேயே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை மோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக பிரேஸ்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கீ செயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன சம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். அது போக ஒரு பென் மோல்டு வாங்கியிருக்கேன். இந்த பென் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. பென் வந்துட்டு நம்ம மேக் பண்ணிவிட்டு அது மேலே நம்மளுடைய நேமோடைய ஸ்டிக்கர்ஸோ அந்த மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ப்ரிசர்வேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த பென் மோல்டில் வந்து பண்ணிக்கலாம். அது போக எனக்கு வந்து ஆல்ரெடி யூவி லேம்ப் வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ அது ஒர்க் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூவி லேம்பும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பிரைட்டு கோல்டு ஃபாயில்ஸ். இது வந்து கொஞ்சம் கோல்டு ஃபாயில்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன், பிரேஸ்லெட் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிசர்வேஷன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க பிரேஸ்லெட்ஸில். அப்புறம் வந்துட்டு ரிங்கு, கையில் போடுற ரிங்கு, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் பென்டென்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் போடவும். ஸோ நான் 3லேயும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பிரேஸ்லெட் இந்த கடா டைப்பில். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கடா டைப்பில் வாங்கியிருக்கேன். அது போக இது வந்துட்டு ராக்கிக்கு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு சம்ஸு. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ப்ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்துட்டு ரிங்கு. ஸோ இந்த ரிங்லேயும் வந்துட்டு சில்வரில் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு கோல்டன் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு கலர் ஃபேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ இது 3லேயும் ஒரு பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். எப்படி வந்து அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓஷனில் வந்துட்டு தீம் யூஸ் பண்ணும்போது வேவ்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒயிட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் தான். இருந்தாலும் கரெக்டாக அந்த வேவ்ஸ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு செல் சீரம் யூஸ் பண்ணுறது நான் ஆன்லைனில் பார்த்தேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் செல் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் சரி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்துட்டு செல் சீரம் வந்து வாங்கினேன். சரியான பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால பேக்கிங்கில் வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணுறதே இல்லை. ஒவ்வொரு டைமும் பேக்கிங் பிரிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு வழி ஆயிடுது. பட் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ இதுதான் வந்து செல் சீரம். இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பீச் தீமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்டு அப்படிங்கிறதுனால எல்லாமே நீங்கள் ரெசினாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்பவுமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம்டாக இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணுற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இதை அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சேஃப்டி இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ரெசினாட் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டிஎம் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நம்ம பேஜில் வந்துட்டு என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை நான் பியூட்டிஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஃபர்தராக ஏதாவது என்கொயரிஸ் வேணும், பல்க் ஆர்டர்ஸ் எதாவது ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.